வணக்கம். அன்புள்ள தாவேக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் பொதுச்செயலாளர் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் தான். வேண்டுகோள் இல்லை, ஒரு சின்ன உபதேசம், அவ்வளோதான். எப்படி வேணால் எடுத்துக்கலாம். என்னன்னாக்கா, தாவேக தலைவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஜெயிச்சு பார்க்கணும், தோற்று பார்க்கணும் ஒரு முடிவு வந்துட்டார். ரைட்டு. அதை எதனால் அவர் இந்த மாதிரி வந்தாருங்கிறது, திமுக மட்டும் குறி வச்சு வர்றாருன்னா எதுக்காண்டி வந்தாங்கங்கிறது அது அவருக்கு தான் தெரியும். இருந்தாலும் சின்ன டவுட் எங்களுக்கெல்லாம் இருக்குது. என்னன்னாக்கா, விஜயகாந்த் இருக்கிற அத்தனை நடிகரும் திமுகவிலேருந்து தான் வர்றாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதாவது நடிகர்னு எடுத்துக்கிட்டாக்கா அதிகபட்சமாக திமுகவில் உள்ளவங்க தான் அத்தனை பேருமே. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து பிரிகிறாங்க, மாறுறாங்க. ஆமாம், எல்லா நடிகருமே ஏ டு இஜெட் ஆரம்பத்தில் உள்ள பழைய எம்ஜிஆர், சிவாஜி எல்லாத்தையும் டோட்டலாக அடிச்சு எஸ்எஸ்ஆர்லேருந்து எம்ஆர் அதெல்லாம் யாரை எடுத்தாலும் அத்தனை பேரும் அந்த திமுகலேருந்து வந்த நடிகர்கள் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறுறது. அவங்களுக்கு சின்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு நெடி ஏதாவது அவங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அவங்க மாறிக்கிறாங்க. இப்போ விஜயகாந்த், ராதாரவி, எஸ்எஸ் சந்திரன், தியாகு, சந்திரசேகர் ஒரு டீமே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் டிஎம்கேக்காரவன்ட்டு. விஜயகாந்த் எதனால் மாறினார்? அது ஏதோ அங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரனால அவங்க இடத்த கொஞ்சம் கையகப்படுத்திட்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனை. அதனால் அவர் டென்ஷன் ஆகி மாறினது தான் அன்றைக்கி திமுகவை எனக்கு எதிரி இருந்துச்சு. அதே போல் தான் விஜயும். அவருக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துருச்சு, ஆகையால் அவருக்கு திமுக எதிரியாக தெரியுது. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. இதுதான் உண்மை. சரிங்களா? ஆகையால் நம்ம ஜெயிச்சிடலாம், வந்துடலாம் அப்படின்னு நினச்சி எத்தனையோ பேர் திமுக தோக்கும், ஆனால் திரும்ப ஜெயிச்சிடும். புரியுதுங்களா? ஆனால் அவங்கள மீறி நம்ம வரணும்னு நினச்சா அது ஆகவே ஆகாது. திமுகவை எதிர்கட்சி கூட உட்கார முடியாமல் நிலைமைக்கு கொண்டாந்தது விஜயகாந்த். புரியுதுங்களா? அப்படி கொண்டாந்து அவருடைய நிலைமை என்னாச்சு? எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் இது செஞ்சிட முடியாது. ஏன்னா அவங்க அடுத்த வியூகம் வளர்த்துருவாங்க. புரியுதுங்களா? கலைஞரே வியூகம் வைக்கல, சரியான ஆள். இப்போ அறையும் மிஞ்சிட்டார் இப்போ ஸ்டாலின். ஆமாம், ஸ்டார்டிங்கே அவர் வியூகம் எடுத்து நல்ல வகையில் எடுத்து டாப்பில் வந்துட்டுருக்காரு. புரியுதுங்களா? அந்த லெவலில் ஆகிட்டார். நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, வரணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கல்ல, எலெக்ஷனில் நிற்கணுட்டு. அதையும் 2 தொகுதியில் நிற்கிறீங்க. நீங்கள் நல்லது செய்யணும், செலவை குறைக்கணும், வீண் விரயம் செய்யக்கூடாது எல்லாம் நினைக்கிறீங்கள. அப்படிங்களா? நம்ம லஞ்ச லாவணியத்தை ஒழிப்பேன்னு சொன்ன நீங்களே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன அதாவது அது உங்கள் காசு அப்படிங்கிறனால அதை மறைச்சிங்க. அது ஒரு கேஸ் ஆச்சு, அதுக்கு நீங்கள் ஃபைன் கட்டுறீங்க, அபராதம். சரிங்களா? அது வேறு. அதை விட்டுட்டு இப்படி ஒரு நிலைமை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க இல்லாமல் நீங்கள் பேசிட்டீங்க, லஞ்ச லாவணியத்தை ஒழிப்பேன் அப்படின்ட்டு. உண்மையை மட்டுமே பேசுவேங்கிற மாதிரி. அப்போ அது ஒரு மனிதனாக பிறந்தா எப்போவும் உண்மை பேசவே முடியாது. எப்போவுமே உண்மை பேச முடியாது. என்றைக்கே அவனால் ஒரு பொய் பேச தான் செய்யும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பொய் பேசிட்டீங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? இன்னொன்று என்னன்னாக்கா, நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை வச்சா ஒரு இடத்துல விட்டு நின்று ஜெயிங்க. எதுக்கு 2 இடம் நிற்கிறீங்க? அப்போ 2 இடமும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்க. 99% கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். 2 இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க, 2 இடத்துலையும் ஜெயிச்சிட்டிங்கன்னு வைங்க. ஒரு இடம் திரும்ப அந்த இடத்த நீங்கள் வித்தவுட் பண்ணணும், ராஜினாமா பண்ணணும். அப்போ அந்த இடம் திரும்ப எலெக்ஷன் வைக்கணும். அப்போ அது ஒரு செலவு தானே, வீண் விரயம் தானே. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரே இடம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல நான் ஜெயிப்பேன்ட்டு, ஒரு இடம் மட்டும் நில்லுங்க, வேஸ்ட்டு செலவு பண்ணாதீங்க. அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி ஏன் 2 இடத்துல நிற்கிறீங்க? ஒரு இடத்துல நில்லுங்க. ஜெயிப்பீங்க நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு எந்த ஏரியாவில் ஜெயிப்பீங்க, அவங்க ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க, இந்த இடம் என்னை ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல நில்லுங்க, ஜெயிங்க, தப்பே கிடையாது. எதுக்கு 2 இடத்துல போய் போட்டிடுறீங்க? அதாவது உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு நல்லதும் சொல்கிறேன், அதில் ஒரு கெட்டதும் சொல்கிற மாதிரி வச்சுக்கங்களேன்.
இப்போ ஒரு இடத்துல தோத்தீங்கன்னா அது கேவலமாக ஆகாது, 2 இடத்துல தோத்தீங்கன்னா பெரிய கேவலம் வரும் உங்களுக்கு. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு சொல்கிறேன் நான், நீங்கள் 2 இடத்துல தான் நிற்க வேணாம், ஒரே இடத்துல நில்லுங்க. வெற்றி தோல்வி மனுஷனுக்கு சகஜம்தான். ஒரு இடத்துல நின்று தோற்றுட்டு போங்க. நீங்கள் 2 இடத்துலையும் தோற்றீங்க, அப்புறம் சின்ன பையன் கட்சி உங்கள் ரசிகரே உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடைமுறைங்க. உங்கள் ரசிகரே உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்களும் உங்கள்கிட்ட இருக்க மாட்டாங்க, எல்லாம் மாறிடுவாங்க. அதாவது உங்கள் ரசிகர் விஜய் ரசிகர் வந்து விஜய்கிட்ட மட்டும் கிடையாது எப்போவுமே, அதை தெரிஞ்சுங்க. சொன்ன மாதிரி எல்லா கட்சியிலையும் அவங்க இருக்காங்க. அதிகபட்சமாக விஜய் ரசிகர் மட்டும் கிடையாது. நாளைக்கு வேறு படம் வந்தால் அதையும் பார்ப்போம், அவன் ரசிகன். புரியுதுங்களா? தனுஷ் படத்தையும் பார்ப்பாங்க, விஜய் ரசிகர் தனுஷ் படத்தையும் பார்ப்பாங்க, சூர்யா படத்தையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ரசிகர் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நம்பி நீங்கள் களம் காண்பது தவறு. புரியுதுங்களா? அதே மாதிரி மக்கள் வந்து போடுவாங்கன்னு நினச்சிடாதீங்க. அந்த அதான் என்ன சொல்லுவாங்க, நம்ம இந்த வீட்டு பேச்சு கேட்காம சிலர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சில கேஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு அடங்காது இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி சில ரசிகர்கள் தான், ரசிகை இரண்டும் சேர்த்து சொல்கிறேன். இதுதான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? மற்றபடி கொஞ்சம் டீசெண்டாக உள்ளவங்களாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இல்லை, அது மாற்ற கருத்தும் இல்லை. ஒரு சிலர் இருக்காங்க கொஞ்சம் டீசெண்டாக உள்ளவங்க. ஆமாம், அதிகமாக அட்ராசிட்டி பண்ணுறவங்க மட்டும்தான் அதிகமாக உங்கள் கட்சியில் இருக்காங்க, உங்கள் ரசிகர். அந்த ஓட்டை நம்பி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. என்னடா அப்படி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க, உண்மையே சொல்கிறேன், நிஜத்தை சொல்கிறேன். புரியுதுங்களா? நான்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து லால்குடியில் அன்பில் தர்மலிங்கத்தை கூட சைக்கிளில் என்னை கொடி முன்னாடி உட்கார வச்சு எங்கள் அப்பா சைக்கிள் ஓட்டினவர். புரியுதுங்களா? அந்த மாதிரி நாங்கள்லாம் சிறு வயசுலேயே அந்த கொடியை நாங்கள் பார்த்தவங்க. அது கொஞ்சம்லாம் இன்றைக்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு நாளும் எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்பட்டு எந்த ஒரு பதவியும் நம்ம கேட்டது கிடையாது. புரியுதுங்களா? ஆண்டவன் புண்ணியத்தில் என்னால் சின்ன ஒரு செலவு பண்ணியால் ஒரு பதவியை வாங்க முடியும். அதுக்கு நான் இப்போது 6 மாதம் கூட உட்காந்து தின்னுட்டு நான் கட்சிக்காண்டு உழைச்சேன், என்னால் பதவி வாங்க முடியும் நான் செலவு பண்ணாங்க. நான் அதுக்கெல்லாம் பதவிக்கே நம்ம போகிறதில்ல, யாரையும் நம்பியும் போகிறதில்ல. இன்றைக்கி அதாவது நாட்டு நடப்பில் என்ன இருக்குங்கிறது தான் என்னுடைய இது, அதை வச்சு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆகையால் நீங்கள் அரசியலில் ஒரே இடத்துல நில்லுங்க. ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஒரு சின்ன பேச்சோட போயிடும். ஆனால் 2 இடத்துல தோற்றிங்க, ரொம்ப அசிங்கமாக போயிடும். என்னடா நான் சொல்லி விஜய் ரசிகர் திரும்ப வாங்கிட்டாரேங்கிற மாதிரிலாம் பேச்சு வரும்னு நினைக்காதீங்க. இதையும் நீங்கள் பார்க்க வேணும். எவனோ ஒருத்தன் பேசிட்டான், இவனுக்காண்டி நான் வாபஸ் வாங்குறதான்னு. நீங்கள் என்ன முடிவு எடுக்கலை, ஒரு இடத்த மட்டும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நில்லுங்க. ஏன்னா உங்கள் இடத்துல இந்த 10,000 பேர் மனு கொடுத்தீங்க, தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. யாரும் பண்ணாங்க ஏங்க? இப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சுங்க அரசியல் நிற்கிறது. 5,000 10,000 பணத்தை கட்டி நிற்கிறது. நானும் அரசியல் நின்று என் பேரும் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி போய் நிற்கிறவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆமாம், இப்போ நானே என் ஏரியா வந்து திமுக எம்எல்ஏ எதிர்த்து சுயேட்சையாக நான் கூட நிற்பேன். நான் என்னால் ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு வாங்க முடியுங்க. சிம்பிளாக 500 ஓட்டு 1000 ஓட்டு நான் யார்ட்டையும் ஓட்டு கேட்காமலே, புரியுதுங்களா? ஓட்டு கேட்காமலாம் 500 1000 ஓட்டு நான் வாங்கிடுவேன் சாதாரணமாக. அதுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? ஆகையால் வந்து இது வந்து முக்கியமாக தலைவருக்கு தான் நான் மெயினாக அதை சொல்கிறேன். அவ்வளோதான், தாவேக்கா தலைவருக்கு மட்டும்தான் அதை சொல்கிறேன். இதை புரிஞ்சுக்குங்க. இது உலக நடப்பு, அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. பார்த்துக்குங்க. நல்லது யார் சொன்னாலும் கேட்டுக்கணுங்கிறதும் ஒரு சில விஷயங்கள். என்னடா அவன் திமுககாரன் சொல்கிறான் அப்படின்னு நம்ம கேட்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அது சொல்லுவாங்கள்ல, ஒரு மனுஷனுக்கு வந்து அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் எத்தனையோ பேர் உங்களை பற்றி பேசியிருக்காங்க, நானும் சொல்கிறேன். காசை விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க பாருங்கள், அது பெரிய தப்பு. நீங்கள் காசை விட்டுட்டு இதில் வந்தீங்கன்னா இதில் அதுக்கு மேலே சம்பாதிப்பீங்க.
அங்கே 250 கோடி சம்பாதிக்கிங்கனாக்கா வருஷத்துக்கு, இங்கே 5000 கோடி சம்பாதிச்சிடலாம். 500 கோடி சம்பாதிக்கலாம் இங்கே. ஆமாம், நீங்கள் 5 வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிச்சிட்டு போயிருங்க. 250 கோடி ஒரு படத்துக்கு வச்சாலும் 2 10 12,500 கோடி தான். அதாவது 10 12,500 கோடி தான் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க 5 வருஷத்தில் படம் அடிச்சிங்கனாக்கா. ஒரு படத்துக்கு 2,500 கோடின்னு வச்சாலும் 2 12 5 25 12,500 கோடி தான் சம்பாதிக்க போகிறீங்க. புரியுங்களா? இப்போ நீங்கள் இதிலலாம் இருந்தீங்கன்னா கண்ணை மூட்டி இங்கே ஒரு சிஎம் ஆகிட்டிங்கன்னா ஒரு 5 லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டு போயிருவீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் என்னென்னமோ எப்படி எப்படியோ நடக்கும். அதெல்லாம் வந்துடும் வருமானம். இந்த வருமானத்தை விட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதோ நிதி வந்து சேரும், அந்த காசே உங்களுக்கு போதும். அரசியல் கட்சியிலேருந்து நிதிகளை வந்து சேர்ந்தாலே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க பாருங்கள். பிஜேபி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டாந்து நிதி கொடுத்தாலே அது பெரிய அமௌண்ட் வந்து சேர்ந்துடும். அது உங்கள் கட்சி உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆமாம், நாளைக்கு கட்சி கலைச்சாலும் அந்த காசு உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது. ஆமாம், நடைமுறையை சொல்லிட்டேன். என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.